ஆல் ரைட் அன்பா. ஸோ எஸ் ஃபைனலி நம்மளோட ஜான்சனா வந்து 17 டைட்டில் வந்து ஜெயிச்சிட்டாரு. பட் ஆஸ் அ நல்லவராக கிடையாது, ஆஸ் அ கெட்டவராக வந்து இந்த டைட்டில் வந்து ஒரு ஜெயிச்சிருக்காரு. ஆனால் ஃபைனலி அந்த ரெக்கார்டு பார்த்தோன்னா பிரேக் ஆகுது. இத்தனை வருஷம் ஒரு ஃபேன்ஸோட கனவு பார்த்தா நிறைவேறுதுன்னு நம்ம சொல்லலாம். ஜான்சினா 17 அவரோட டைட்டில் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஸோ மேட்ச் நம்ம வந்து பார்க்குறோம், கோடி வர்சஸ் ஜான்சினா. மேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜான்சினா வந்து இந்த இதில் ஃபுல்லாக ஹீல் மாரி பண்ணின்னு இருப்பார். ஏன்னா ஹீல் அவர் கண்ணுலாம் பார்த்தோன்னா கோடியோட கண்ணுலாம் வந்து குத்துவார், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவார். ஸோ ஓகே, நம்ம மெயின் எண்டில் வரும். ஸோ எண்டில் நம்ம வந்து பார்க்குறோம், ஜான்சினா வந்து வின் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அந்த சூப்பர் ஏலாம் வந்து கொடுக்குறாரு அந்த டாப் ஃப்ளோரில் போயிட்டு. பட் இருந்தாலும் பார்த்தா கிக் அவுட்லாம் பண்ணிடுறாரு. தென் கடைசியில் பார்த்தோன்னா டிராவிஸ் ஸ்காட்டோட தீம் சாங் வந்து ஹிட் ஆகுது. அண்ட் அவர் வந்து ஹெல்ப் பண்ண வராரு அஃப்கோர்ஸ். அண்ட் தென் வந்து அங்கே ரெஃப்ரி கூட வீந்து கிடப்பாங்க கீழே. ஏன்னா டிராவிஸ் ஸ்காட் வந்து கீழே இழுத்துடுவார். தென் அங்கே பார்த்தா அந்த ஒரு டைட்டில் இருக்குல்ல, ஹார்ட் கோர் டைட்டில், அதை வச்சு அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பாங்க. பட் அங்கேயே பார்த்தா கோடி தடுத்துருவார். அண்ட் டிராவிஸ் ஸ்காட் அண்ட் கோடியோட ஃபேஸ் ஆஃப் நம்ம வந்து பார்க்குறோம். டிராவிஸ் ஸ்காட் பார்த்தா சாப்பா விட்டுருப்பாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபைனலி அதோட ரிவெஞ்ச் பார்த்தா கோடி ஏற்றுட்டாரு. தன்னோட கிராஸ் ரோடு வந்து போட்டுருவாரு இவருக்கு, டிராவிஸ் ஸ்காட்டுக்கு. தென் பார்த்தோன்னா இங்கே ஒரு மூமெண்ட் வருது. அதாவது பின்னாடி கோடி திரும்புகிறாரு. அண்ட் நம்மளோட சீனா கையில் அந்த அண்டர்ஸ்பியர் டைட்டில் இருக்குது. அடிக்கலான்னு போவார். தென் நம்மளோட கோடி வந்து அந்த டைட்டில் பிடிங்கிடுவார். ஸோ கோடி கையில் பார்த்தோன்னா அந்த டைட்டில் இருக்கும். ரெஃப்ரி வந்து வீந்து கிடப்பார். ஸோ கோடி நினச்சா ஜான்சனா அட்டாக் பண்ணி அவர் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்கலாம். பட் அங்கே அவர் வந்து ஹீல் டர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மூமெண்ட்டில் அங்கே அவர் வந்து சூஸ் பண்ணணும். நல்லவனாக இருந்தால் டைட்டில் போயிடும், கெட்டவனா வந்தால் டைட்டில் வந்து நம்ம ஜெயிக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. ஸோ 2 ஆப்ஷன் இருந்தது கோடி கையில். பட் கோடி பார்த்தோன்னா டைட்டில் வந்து தூக்கி போட்டுறாரு. பட் அங்கே ஜான்சனா அந்த டைட்டில் எடுத்து அவர் ஃபஸ்ட்டு லோபில் போட்டுறாரு. அண்ட் அந்த டைட்டில் வச்சு கோடி மேலே அட்டாக் பண்ணி அவர் வந்து ரெஃப்ரியை இட்டுன்னு வந்து 1, 2, 3 இந்த மேட்ச்சை ஜெயிக்கிறாரு. ரெக்கார்டை பிரேக் பண்ணுறாரு. அண்ட் தன்னோட 17th டைட்டில் வந்து ஜெயிக்கிறாரு. இந்த மாதிரி பார்த்தோன்னா WrestleMania 41 நைட் 2 வந்து முடியுது. அஃப்கோர்ஸ் ராக் எதிர்பார்த்து பார்த்து இது ராக் கிடையாது. ஏன்னா இதுவே வந்து ஒரு பெரிய மூமெண்ட் தான். 17 டைட்டில் வந்து இங்கே ஜான்சனா ஜெயிச்சிருக்காரு. சில விஷயம் பண்ணியிருக்காங்க, அதில் நான் அப்புறமா வந்து பேசுகிறேன். பட் ஃபைனலி ரெக்கார்ட் பிரேக் ஆகிருக்கு. ஜான்சனா உங்களோட 17 டைம் சாம்பியனாக இருக்காரு. உங்களோட ரியாக்ஷன் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ட்ராப் பண்ணுங்கள்.